ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கான மினி சீரீஸ் மை பேபி பாய் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எதோடு நிப்பாட்டியிருந்தோம் அப்படின்னா, ஜங்குக்கு ஒய்யனுக்கு ஒரு செயின் கிஃப்ட் பண்ணியிருப்பான். அப்படியே 2 பேர் மாடியில் உட்காந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அந்த செயினை போட்டுக்கிட்டு உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா, அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. செமஸ்டர் முடியுது. அதாவது இப்போ ஜங்குக்கும் ஒய்யனும் செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் இருக்காங்க. தேர்ட் செமஸ்டர் முடியுது. தேர்ட் செமஸ்டர் முடிஞ்சோடனே ஹாலிடேஸ் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும்போது எப்பயும் போல் ஜங்குக்கு ஃபஸ்ட்டால் உட்காந்துருக்காங்க. எப்பயும் போல் லாஸ்ட்டாக ஒய்யன் வராங்க. அப்படி எப்பயும் போல் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே கேஷுவலாக பெஞ்சில் உட்காந்துட்டு எப்பயும் போல் அப்படியே கிளாஸு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் ஹவரே ஹெச்ஓடி தான் வராரு. ஹெச்ஓடி வரும்போதே அப்படியே ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராரு. எல்லோரும் பார்க்குறாங்க, இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜ்லேயே நம்ம டிபார்ட்மெண்ட் தான் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னோடனே எல்லோரும் மூஞ்சே பார்த்துட்ருக்காங்க. அப்படி என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு, நம்ம காலேஜ்லேயே ஹையஸ்ட்டு அரியர் வச்சுருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியுமா? இது வரைக்கும் ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் வரைக்கும் 21 சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதியிருக்கோம். அதில் 20 அரியர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் தான், வேறு யாரும் இல்லை, நம்ம ஒய்யன் தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சிரிக்கிறாங்க. இந்திரி ஒய்யன் இந்திரிமா, இந்திரி எவ்வளோ பெரிய பெருமையை படிச்சிருக்க, நீ இந்திரிச்சதெல்லாம் அப்ளாஸ் வாங்க வேணாமா, இந்திரிச்சு நில்லு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறான். அவளுக்குலாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. என்னடா நம்மளை பார்த்து எல்லோரும் எப்படி பயந்தாங்க, இந்த ஆள் இப்படி சிரிக்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனுக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்கு பார்க்குறான் அப்படியே ஒரு மாதிரி, என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்ட்டு ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு என்னன்னா, இப்படி இவனுங்க சிரிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தால், நம்ம பாய் ஃப்ரெண்டாக இருக்கான், அவன் முன்னாடி இப்படி அசிங்கப்படுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கா. அப்படியே ஹெச்ஓடி சொல்கிறார், உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா? எல்லாரையும் அடித்தா மட்டும் போதாது, படிக்கணும், எது முக்கியமோ அது செய்கிறது கிடையாது, சும்மா ரவுடித்தனம் பண்ணுறது தானே அந்த கிளாஸில் சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாரு. இவளுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. அப்படியே எதுவுமே சொல்லாமல் பல்ல கடிச்சிட்டு நிற்க, கிளாஸை விட்டு வெளியே போ, எதுவுமே சொல்லாமன்ட்டு அப்படின்னு சொன்னேன். எதுவுமே சொல்லலை. அப்படியே விறுவிறுன்னு கிளாஸை விட்டு வெளியே போயிட்டு எப்பயும் போல் அந்த டெரஸ்லேயே போய் படுத்துக்கிட்டா. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஐயோ, என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, இவருக்கு ஒய்யன் மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது, அதுக்காண்டி இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லலை. அப்படியும் ஜங்குக்கு ஒரு பார்வை பார்க்குறாரு. என்னன்னா, அன்னைக்கே அவளை சொல்லியுமே சார்னு எய்த்து பேசியிருப்பாங்க. எதுவுமே சொல்ல, அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த 2 ஹவர் எப்போ போகும்ன்ட்டு ஜங்கு பல்ல கடிச்சிட்டே உட்காந்துருக்கான். 2 ஹவர் முடிஞ்சோடனே டெரஸில் போய் உட்காந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி குடி முழுங்கின மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா, தலையில் கை வச்சுட்டு. ஒய்யன் என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லைடா அப்படின்னோடனே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, இல்லை நல்லா இல்லை அப்படின்னோடனே, சாரிங்க அப்படின்னோடனே, நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொன்னோடனே இவன் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லைங்க நான் இருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ நேரம் அடக்கி வச்சுருப்பா. அப்படியே லைட்டாக அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கண்ணெல்லாம் லைட்டாக கலந்து, ஒன்றும் இல்லைங்க எதுவும் நினைக்காதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டே இருந்துட்டு, சரி ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இருக்கேன்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்லேருந்து ரிலீஸ் பண்ணோடனே ஓகேவா அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் ஜூஸை கொடுத்தோடனே அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறா. இதில் மட்டும் கரெக்டாக இருக்காடான்னொடனே, இல்லை நம்ம 2 பேருமே இதை எப்பவுமே செய்கிறது தானே, கரெக்டு தான், சரி எனக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் மறுபடியும் உட்காந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே இருந்தாலும் அந்த அவமானப்பட்டது தானே, அப்படியே உட்காந்து வானத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படின்னோடனே சொல்லுங்க அப்படின்னோடனே, எனக்கு நீ சொல்லித்தரையா அப்படின்னோடனே, என்னங்க சொல்லித்தர அப்படின்னோடனே,
இல்லைடா இந்த அரியர் வச்சுருக்கேன்ல ஒரே அட்டம்ப்டில் எல்லா அரியரையும் கிளியர் பண்ணணும்டா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. இதில் என்னங்க ஹெல்ப்பு, நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணா? சரி பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஜூஸை குடிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன யோசிச்சாந்தல ஜங்குக்கு, நீ சொன்னேல ஒரு விஷயம், என்னங்க சொன்னேன் அப்படின்னோடனே, இப்போ என்னமோ சொன்னேல ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோன்னே, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் தெரில, எங்கே என்னங்க சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லை நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணாங்கன்னா, ஆமாம் சொன்னீங்க ஏங்க அப்படின்னோடனே, ஆமாம் நீ எதுக்கு எனக்கு பண்ணணும் அப்படின்னு, நான் எதுக்கு பண்ணணும், நான் தான் அது நான் அது எப்படி சொல்லுவேன், வாயில் தாண்டா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு, அது அது நான் வாயில் சொன்னாலும் எனக்கு வெக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் சிவக்குது. ஐயேடி நீ வந்து எனக்கு நீ மிச்ச விஷயம் பண்ணும்போதெல்லாம் க்யூட்டாக தெரியலடா, அந்த மாதிரி வெக்கப்படும் போது ரொம்ப க்யூட்டாக தெரிறடானே. அது க்யூட்டாக தெரிறேன்னா எனக்கு இங்கே என்னோடய வெக்கம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. சரி சொல்லு, அதை அப்படியே பேசிகிட்டே இருந்தால் நீ மலிப்பிடுவ, சொல்லு நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். அது அது வந்து அப்படின்ட்டு காதை சொறிகிறான் கழுத்தை சொறிகிறான். அது அது நான் வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டில், அப்போ நான் தான் பண்ணணும், வேறு யார் பண்ணுவா அப்படின்னு. ஐயோ இன்றைக்கி எனக்கு குழு குழுன்னு இருக்கிறேன், இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம்லாம் சரியாக போச்சு, ஃபஸ்ட் டைம் என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு எனக்கு சொல்லியிருக்கடா, இதுவே போதும்டா, ஃபஸ்ட் டைம் வந்து நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கடா, அப்படியே சந்தோஷமாக இருக்கடா. நான் சந்தோஷமாக இருக்கா நான் சொன்னதுக்கா அப்படின்னா, ஆமாண்டா இவ்வளோ நேரம் கஷ்டமாக இருந்துச்சுடா, நீ சொன்னதுக்கு எனக்கு சந்தோஷமாக. அப்படின்னா நான் சொல்கிறேன், அப்படின்னா டெய்லி சொல்லுவேன். டெய்லிலாம் இல்லை எப்பயாச்சும் சொல்லுவேன். ஏன்டா டெய்லி சொன்னேனடா அப்படின்னா, இல்லை எனக்கு இப்பயே வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, நான் டெய்லி சொல்கிறதெல்லாம் கஷ்டம். சரி சரி நான் கேட்குறப்ப மட்டும் சொல்லு அப்படின்னா, சரி நான் நீங்கள் கேட்குறப்ப நான் சொல்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ராசை கையிலே பிடிக்க முடியல தான். அப்படியே ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ட்டு பேக்ரவுண்டில் மியூசிக் போடுற அளவுக்கு உட்காந்து விழுந்து விழுந்து படிக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு லெவலுக்கு மேலே ஐயோ போதுண்டா விட்றானானா, ஜங்குக்கு விட்றதே இல்லை, உட்காந்து படிங்க, இதை படித்து இன்றைக்கி இந்த போர்ஷனை கவர் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமுக்குள்ளே வந்து மொத்த இது அட்டம்ப்ட்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு. என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்படின்னு தெரிஞ்சால் சவால் விட்டுருக்க மாட்டேன் நான். இல்லைங்க நீங்கள் இப்போ சவால் விட்டுட்டீங்க, நம்ம பண்ணுறோம் அப்படின்னோடனே, அப்போ நான் எனக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தாடா, அப்போ தானடா படிக்க ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னா. காம்ப்ளிமெண்ட்ஸை நான் என்ன ஜூஸ் வாங்கிட்டு வரவா? ஐயோ ஜூஸ் வந்து நீ டெய்லி வாங்கிட்டு வரது, அது நீ வந்து டெய்லி வந்து என்ன ஆனாலும் வாங்கிட்டு வரணும், வேறு ஏதாவதுடா அப்படின்னே. வேறு என்ன வேணும் அப்படின்னே. சரி நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு வாங்கி தரணும்னு. என்ன கேட்டாலும் வாங்கி தரியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இல்லைத்தனமாக ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டே கேட்டோன்னே அவன் பார்க்குறான். இல்லைங்க இல்லைங்க நான் உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன்னு. பெருசாலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ எனக்கு செஞ்சு கொடுத்துடணும் அவ்வளோதான் அப்படின்னு. பெருசாக எதுவும் கேட்க மாட்டேங்களா, யார்கிட்டையும் போய் அடி வாங்கிட்டு வரலாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சே அதெல்லாம் நான் சொல்லுவேனடா, உனக்கு அடிலாம் உனக்கு ஒன்றுனா நான் போய் எல்லோரும் மூஞ்சி உடைப்பேன், நான் ஒன்று எப்படிடா போய் அடி வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அப்படியேவும் நீங்கள் பேசி பேசி என்ன இப்போ வந்து அப்படியே படிக்கிறதுலேருந்து டைவர்ட் ஆகி ஓடிடலான்னு தானே பண்ணுறீங்க, அதெல்லாம் முடியாது, இதை வந்து இந்த செம்ம சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. டேய் போதும்டா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு. இல்லை முடியாது நீங்கள் சால்வ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு. சரி ப்ளீஸ்லாம் சொல்லாத அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு சால்வ் பண்ணிட்டு அப்படியே சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலுமே போர்ஷன்ஸை கவர் பண்ண முடில, அப்படியுமே உட்காந்து டெரஸில் உட்காந்து படிச்சுட்டே இருந்தாலும் நிறைய ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்னால் ஓகே, 20 சப்ஜெக்ட் இருக்கும்போது என்ன தான் முட்டி மோதி படித்தாலும் டைம் பத்தலை. ஒன்று ஜங்கு கேட்குறா, ஏங்க நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் கூட பாஸ் ஆகலை ஒன்று. டே நான் போவேன்டா கொஞ்ச நேரம், எக்ஸாம் ஹாலில் பேப்பரை பார்ப்பேன், ஒன்றும் ஞாபகம் வராது, சும்மா கொஷின் பேப்பரையே சிலதில் எழுதி வச்சுட்டு வந்துடுவேன், அப்புறம் எதுவுமே தெரியலனா பேப்பரை கொடுத்துட்டு நான் வாட்டுக்கு வந்துடுவேன்டானு. ஏங்க இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு. டேய் அப்போல்லாம் வந்து உன்ன மாதிரி பார்த்துக்க பாய் ஃப்ரெண்ட் இல்லைடா, இப்போ தான் இந்த உன்ன மாதிரி ஒரு க்யூட்டான பையன் எனக்கு கிடச்சிருக்கான், அப்பயே கிடச்சிருந்தா நான் வேணால் எல்லாத்துலேயும் டாப் கிளாஸில் மார்க் வாங்கியிருப்பேன்னு. என்னங்க சொன்னீங்க க்யூட்டா அப்படின்னு. ஐயோ பாடுறா என் பாய் ஃப்ரெண்டுக்கு வெக்கத்தை அப்படின்னு. இல்லை நான் வெக்கம்லாம் படலை.
அப்போ எதுக்கு எங்கள் ஜங்குக் பையனுக்கு காது மூஞ்செல்லாம் சிவக்குது? என்னதான் பண்ண? ஒன்றும் இல்லை, ஐயோ வந்து சொல்லிக் கொடு, உடனே வைக்கப்பட்டுருவ அப்படின்னு. சரிங்க அப்படின்ட்டு தட்டிக்கிட்டே சொல்லிக்கிட்டே நீங்கள் பார்த்துட்டு போய் சரி எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து ஏதோ சொல்ல வரான், இருந்தாலும் தயங்கிக்கிட்டே எதுவும் சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு, டே என்னடா ஏதோ சொல்ல அப்போதுருந்து வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கன்னு. இல்லைங்க எனக்கு ஒன்று தோணுது, ஆனால் நீங்கள் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களான்னு. என்னடா சொல்லுடா அப்படின்னு. இல்லைங்க இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் சும்மா இருக்கீங்க, வீட்டில் போய் உட்காந்து படிக்கலாம்னு. டேய் வீட்டுக்கு போனால் எங்கடா படிக்க அந்த மூடே வரமாட்டேங்கிறான்னு. ஏங்க இப்படி பேசாதீங்க, கேஷுவலாக எடுத்துக்காதீங்க, 20 அரியருங்க அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்னடா பண்ணேன், வீட்டுக்கு போனால் அப்படியே உட்காந்துடுறேன்டா அப்படின்னு. சரி அப்படின்னா அம்மா வேறு எங்கேயாவது உட்காந்து படிக்கலாமா அப்படின்னு. சரிடா வேறு எங்கேயாவது போய் படிக்கிறேன்னா படிக்கலாம், எனக்கு ஒன்று வீட்டிலலாம் சொல்கிற மாதிரி வேலை இல்லைன்னு. சரிங்க அப்போ இன்றைக்கி நம்ம காலேஜ் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேறு எங்கே படிக்க போகலாம் அப்படின்னு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. பரவாயில்ல ஜங்குக் பார்க்குறான், நம்ம வந்து சொல்லி கொடுத்து அவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. நீயும் வந்து டக்கு டக்குன்னு ஒரு தடவை 2 தடவை தான் சம் தப்பு பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் பார்த்துட்டு எங்கே நீங்கள் நல்லா கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னே. அப்படியா? ஆமாங்க நல்லாவே மேக்ஸ் போடுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் மிஸ்டேக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆமாம் நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ், அதனால தான் ஜீனியஸ் பையனே நான் என் மேலே காதல் லெவலில் வச்சேன்ல அப்படி மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஜங்குக்கு. என்னடா ஏன்டா மூஞ்சியை பார்த்துட்ருக்கேன், நான் எவ்வளோ பெருமையான விஷயம் செஞ்சுருக்கேன்னு. பெருமையான விஷயமா இதில் என்னங்க அப்படின்னாலே, எனக்கு இது பெருமையான விஷயந்தான்டா, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக கிடச்சது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த பாரு டியூஷன் செலவு மிச்சம், எல்லாம் மிச்சம், டெய்லி ஜூஸ் வாங்கி கொடுத்துட்றேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நீ சும்மா சொன்னேன்டே, உன்ன மாதிரி ஒரு க்யூட்டான பையன் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப அப்படியே பெருமையாக இருக்குன்னு. எனக்கும் பெருமையாக இருக்குது. அப்படியாடா எதுக்குடா? இல்லை உங்களை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கு. என்னடா பையன்ற அப்படின்னா. இல்லைங்க அது வந்து சாரிங்க, சரி சும்மா சொன்னேன், நானே அப்படி தான் சுற்றி திட்டுறேன், எனக்கே சம்டைம்ஸ் சம்டைம்ஸ். டேய் சும்மா காமெடி சொன்னேன்டா, டேய் நான் பொண்ணு தான்டா வேணாப்பா. இல்லை 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 ஏய் நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, என் மூஞ்ச பாருன்னு சொல்லுவேன். இல்லைங்க நானும் அந்த மாதிரி நினைக்கலங்க அப்படின்னு. நீ என்ன நினச்ச? நான் எதுவும் நினைக்கல. சரி 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 பதறாதடா, வாடா நீ சொல்லிக் கொடு, உடனே பதறிடுவ அப்படின்ட்டு. அப்படி எனக்கு தெரியும் அவன் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் வந்து பார்க்கல அப்படின்னு தெரியும், இருந்தாலும் வம்பளுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வம்பளுத்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே இந்த பொழுது சாயிற டைமில் சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. எங்கடா படிக்க போகிறோம்? நீங்கள் வாங்க என் கூட, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அந்த வழியிலே நடந்து போயிட்டீங்க. அந்த சந்தை பக்கமும் ஜங்குக்கு பயமாக இருக்குது, அப்படியே திரும்பி ஒரு மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்தே கூப்பிட்டு போகிறான். அப்படியே போகிற சந்து என்னதுன்னா, அன்றைக்கி ஒன்று ஃபஸ்ட்டு டே அப்படியே வந்து பிடிச்சி கிஸ் பண்ண சந்து, அந்த சந்தில் கூப்பிட்டு போகிறேன். எதுக்கு எந்த பக்கம் கூப்பிட்டு போகிறேன்னு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ அந்த அந்த பூ இருக்கிற அந்த மரம், அழகான மரம் இருக்கிற அந்த சந்து வருது. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு பக்கு பக்குன்ட்டு மறுபடியும் ஏதாவது பிடிச்சி வச்சு செஞ்சுருவாங்களோ அப்படின்ட்டு பக்கு பக்குன்னு இருக்கு. ஆனால் இது எதுவும் காட்டல. அப்பப்போ ஜங்குக்கு முன்னாடி போகிறான், ஒயன் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கான். ஆனால் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறான், என்ன திரும்பி பார்க்குறேன் எதுவும் செஞ்சு விட்ருவாங்களோ அப்படின்ட்டு பயமாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் எதுவும் செய்யக்கூடாது, நடு ரோடாக இருக்குது, இன்றைக்கி வேறு ஆள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வரான். இவன் வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கல, அதுக்கப்புறம் வந்து திரும்பி திரும்பி பார்க்குறேன். என்னாச்சுடா அப்படின்னு. உள்ள நான் எதுவும் பண்ணல, என் பக்கத்தில் வரேன் தள்ளிப்போங்க அப்படின்னு. என்னடா லூஸு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானே. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு நிமிஷம் எதுக்கு அப்படி லூஸு மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு, ஏய் ஆமாம் வாடா அந்த சந்து நல்லா இருக்குல்ல, வா 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 நம்ம பண்ணலாம் நம்ம. இல்லை 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 இல்லைன்னு ஓடுறேன். ஓடாதடா நில்றா நானும் வரேன்னே. நான் அன்னைக்கு மாதிரி விட்டுட்டு ஓடாதடா, இருடா நானும் வரேன் வரேன்னு. இல்லை 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 நான் ஓடல அப்படின்ட்டு அப்படியே விரட்டி பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு நான் ஒன்றும் பண்ணல நீ நெல் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு. இல்லை நான் பண்ண நெல் அப்படின்னோடனே அப்படி ஜங்குக்கு அமைதியாக நின்றுட்டான்.
ஏன்டா பயப்படுற? அந்த அளவுக்காடா என் மேலே பயம்? அப்படின்னு இல்லைங்க அது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கணும்னு நர்வஸாக இருக்கா சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஒன்றா அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு வந்து பார்க்குறான் அப்படி கையை பிடிக்கலாமா ஏன்னா மற்ற லவர்ஸ்லாம் கை பிடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிக்கலாமா வேணாமோன்னு இவன் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்க அப்படியே அப்படியே ஒரு பொண்ணுக்கான அந்த அடக்க ஒடுக்கத்துலாம் நடக்கல அப்படியே ரவுடி மாதிரி நடந்து போயிட்டே இருக்கா. இவன் இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்காளா. இவன் பார்க்குறான் கையை பிடிக்கலாமா இவனுக்கு வந்து கையில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ஸு. கையை பார்க்குறான் பிடிக்கலாமா வேணாமா பிடிக்கலாமா வேணாமான்ட்டு. சரி நடந்து போய்கிட்டே இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு நான் நிப்பாட்டுறேன். எதுக்கு இங்கே நிப்பாட்டுறேன் இங்கே எதுவும் உனக்கு தெரிஞ்ச படிக்கிற இடம் எதுவும் இருக்காடா அப்படின்னோடனே இல்லை இல்லை படிக்கிற இடம்லாம் இல்லை அப்படின்ட்டு அப்படி நின்றுட்டு இந்த பாருங்க அப்படின்ட்டு லெஃப்ட் சைடில் திரும்பினா என்ன ஆனோடனே என்னடா இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு வீட்டு வாசலில் நிற்கிறீங்க. அப்படியே நீங்கள் வாயை பிளந்து அப்படியே பார்க்குறீங்க. என்னடா இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே அவங்க அப்படியே நீங்கள் அப்படியே வானத்தை பார்த்துட்ருக்க வீட்டை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எங்கடா கூப்பிட்டு போகிறோம் இது யார் வீடுங்க தெரிலடா டேய் தேவையில்லாத ஏழ்றையெல்லாம் இழுக்காதடா ஏற்கனவே எனக்கு இருக்கிற 1000 பிரச்சனை பார்த்துட்டு இதில் புது பிரச்சனையை வேறு இழுத்துட்ருக்கேன் வாடான்னு ஏங்க நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி என்னடா இவ்வளோ தைரியமாக போகிறேன் எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாதுடா இந்த மாதிரி வீட்டிலலாம் போய் பஞ்சாயத்து இழுக்க முடியாதுடா வாடா போலீஸ் கேஸ் ஆகிருந்தா வாடான்னு. ஏங்க என்னங்க லூஸ் மாதிரி பேசுங்க என்னது லூஸ் மாதிரியான் இல்லை நான் அந்த மாதிரி சொல்லணுன்னே இல்லைங்க நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொன்னோடனே வாங்கணுன்னே பார்த்தா அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. பார்த்தோன்னே அம்மா அப்படின்ட்டு போய் ஓடி போய் அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னது அம்மாவா அப்படின்னு அப்போ இது ஜங்குக்கோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்ன இடத்துலேயே நின்று அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு 4-5 ஸ்டெப் முன்னாடி போய் நின்று அவங்க அம்மா கூட நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. என்னடா பையன் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. பையன் ஆளுங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே ஜங்குக்கு சொல்கிறான் அம்மா இவங்க என் ஃப்ரெண்டுமானோடனே அவங்க அம்மாவுக்கு இன்னும் ஷாக். என்னது நம்ம பையனுக்கு ஃப்ரெண்டானோடனே அப்படியே உங்கள் மூஞ்சியவே வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எங்கே அதை பார்க்குறீங்க அந்த வீட்டவே பார்த்துட்ருக்கீங்க. ஏம்மா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. அதெல்லாம் கேட்கல. பையன் அப்படின்னோடனே இப்படி பார்த்துட்டு என்னடா அப்படின்னோடனே இங்கே வாங்க அப்படின்னோடனே சாரி ஆண்டி இப்படி பார்த்துட்டு இருந்தேன் நான் தான் சாரி அப்படின்னோடனே அதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாய் ஆண்டி அப்படின்னோடனே சொல்லுமா சொன்னான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு நீ உடனே அவங்க வந்து ஹாய்மா இப்போ தான் சொன்ன ஜங்குக்கு நீ ஃப்ரெண்டு அவங்கள ஆமாம் ஆண்டி நாங்கள் அவெல்லாம் ஒன்றா கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னே அப்படியாம்மா அப்படின்னு சரி வா நல்லது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வீட்டை பார்க்குறீங்க. அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பங்களா அப்படின்னு மேன்ஷன் அந்த மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி வீடாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்குங்க. அவங்க அம்மா அப்படியே வந்து ஜாலியாக பேசிட்டு அவங்க வாட்டுக்கு சிரிச்சுட்டு முன்னாடி போயிட்டே இருக்காங்க. முன்னாடி போகிற ஜங்குக்கு பிடிச்சி எடுத்துட்டு டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லுங்கள் என்ன உண்மையாலே உன் வீடா அவங்க உண்மையாலே உன் அம்மாவா இல்லை நீ போய் சொல்லி ஏமாத்துறியா அப்படின்னு உண்மையாலே எங்கள் அம்மா தாங்க அப்படின்னு எங்கள் அம்மா மாதிரி நான் இல்லையானோடனே இருக்கடா இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குடானோடனே ஆமாங்க என்னங்க சந்தேகம்னே உண்மையாலே ஓ வீடாடா அப்படின்ட்டு அந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே அவனுக்கு கேட்குறீங்க. ஆமாங்க இது என் வீடு தானோடனே இவ்வளோ பெரிய வீடாடா உனக்கு அப்படின்னு ஆமாங்க அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே அவங்க அம்மா வந்து நீங்கள் வாம்மா அப்படின்னு ஆண்டி இந்த வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. போய் உட்காந்து பேசணுன்னே அவங்க வந்து அப்படியே 2 பேர் பேச ஆரம்பிக்கிறீங்க. என்னம்மா பண்ணுற எப்படின்னோடனே நான் அப்படியே அவன் கிளாஸாக தான் ஆண்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னோடனே இந்த இதுலேருந்து நம்ம இங்கே வீட்டுக்கு வர வழியிலே கொஞ்சம் தூரம் டேர்னிங் எடுத்து போனால் எங்கள் வீடு வந்துடனே ஓ அப்படியா சரி அப்படின்னு சொன்னோடனே வேறு என்னம்மா அவங்க அம்மாவும் நீங்களும் நல்லா பயங்கரமாக மர்ஜ் ஆகிட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி நல்லா ஜாலியான டைப்பாக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஏம்மா இவன் கூட எப்படிம்மா நீ ஃப்ரெண்டானோடனே ஏன் ஆண்டி அப்படின்னு இல்லை இவன் எப்பயுமே அமைதியாக இருப்பான் அவங்க அப்பா மாதிரி நம்ம வீட்லேயே சிரித்து பேச மாட்டாங்க. அவங்க அப்பாவும் சரி பையனும் சரி ஒரே மாதிரி அப்படியே உம்மனாங்கோட்டை மாதிரியே தான் உட்காந்துருப்பாங்க. நான் அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா அப்படின்னு ஓ
அப்படியா ஆண்டி? இல்ல ஆண்டி நல்லா தான் பேசுவான். நல்லா பேசுறான்ண்ணா இவன் பேசுறான்லாம் கிடையாதுண்ணே. ஆமா ஆண்டி ஏதாவது சொன்னா சாரி சாரி சரின்னுவான். அதாம்மா இவன் அப்பனுக்கும் மகனுக்கும் இதே தான் வேலை. நான் நல்லா நல்லா சிரிச்சு பேசுறான்னு சொல்லுவேன். கேட்கவே மாட்டேன்னுவான். இதாம்மா இங்க எனக்கு வீட்டில் இந்த வீட்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் நான் ஒத்தாளா தனியாக இருக்கணும். அப்படியா ஆண்டி புரியுது உங்கள் கஷ்டம் அப்படின்னோடனே சரிம்மா என்னம்மா வேணும் சாப்பிடணும் எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டி அப்படின்னோடனே ஜங்குக்கு இவ்வளோ நேரம் ட்ரெஸ் மாற்ற போயிருப்பான். ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தோடனே ஒயன் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னோடனே உடனே அவங்க அம்மா டேய் இப்போ தாண்டா அந்த பிள்ளை வந்திருக்கு உடனே படிக்க ஆரம்பிக்கல நீ படிப்பாளியாக புத்தக புழுவாக இருக்கேன்னா எல்லாரும் அப்படி இருக்க முடியுமான்னு ஆண்டி சொல்லுங்க ஆண்டி இவன் போட்டு பாடாக படுத்துகிறான் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன் அதுக்காண்டி எப்போ பார்த்தாலும் படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறேன் ஆண்டினோடனே இங்கே பாரு உன்ன மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்கடா அப்படின்னு அம்மா இல்லைம்மா அதுக்காண்டி படிக்காமல் இருக்க முடியுமா அம்மா அது என்னன்னு தெரியுமாம்மான்னு அப்படியே பார்க்குறீங்க சொல்லாதரான்னு கண்ட காமிச்சிட்டே இருக்கீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது என்னடா சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதும்மா போய் ஒயனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துருவா இன்னும் அவங்க சாப்பிடல இருமா உனக்கு டின்னரே சரி ஆண்டி இது டின்னர்லாம் வேணாம் ஆண்டினோடனே ஏம்மா இல்லை ஆண்டி சாப்பிட்டா தூங்கிடுவேன் அப்புறம் படிக்க முடியாதுனோடனே ஹே நீ ஏன் இனமாக இருக்கேம்மா நானும் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஒன்றை மாதிரி தான்மா இருப்பேன் ஜஸ்ட்டு பாஸ் ஆவேன்மா பார்டரில் தான் ஸ்கூல் காலேஜ்லலாம் பாஸ் ஆவேன் ஆனால் எனக்கு பிறந்தது இது பாரு எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது லாஸ்ட் பெஞ்சில் தான் நான் உட்காந்துருப்பேன் அந்த பெஞ்சுக்கான மானத்தை நான் காப்பாற்றுவேன் இவன் ஃபஸ்ட்டு பெஞ்சரு நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது உங்கள் அப்பனும் இப்படி தான் அப்படியே எங்கள் வீட்டிலே இந்த மாதிரி தானம்மா எதிரி மோனையாக தான் இருக்கும் அப்படின்னோடனே ஓ ஆண்டி ஆனால் உண்மையை சொல்லுங்கள் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறது நல்லா தானே இருக்கணும் நல்லா இருக்குமா இவங்களுக்கெலாம் எல்லாம் புரியாது இப்போ எப்போ பார்த்தாலும் புக் எடுத்து படிச்சுட்டே இருக்கணுன்னே அப்போ பாடுறா ஜங்குக்கு கேட்டுக்கோ அவங்க அம்மாவே எதாவது சொல்கிறாங்கன்னே சரி உடனே ஜங்குக்கு அவங்க அம்மா முறைச்சி பார்க்குறாங்க அம்மா நீ சும்மா நிருமா அவங்க சான்ஸ் கிடைக்காதா இந்த இதை படிக்கிறது எப்படி எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நீ வேறு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கமா போய் ஸ்நாக்ஸ் பண்ணுமா அப்படின்னோடனே சரிடா நான் போய் பண்ணுறேன் நீ உடனே வல்லுன்னு விழுகாது அப்படின்னோடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சனுக்கு போயிட்டாங்க ஜங்குக்கு உடனே எங்கே வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னோடனே சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டே பிறகு நிறைய அந்த யூனிக்கான பொருளெல்லாம் அந்த ஆன்டிக் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்களோ அதெல்லாம் அந்த வீட்டை சுற்றி இருக்குது அப்படியே பார்த்துட்டே பிறகு ரூமுக்கு போனால் ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது டேய் உண்மையாக சொல்லு இவ்வளோ பெரிய பணக்காரனாடா நீன்னொன்னே ஆமாங்க இதில் என்ன இருக்குன்னொன்னே அப்புறம் எப்படா நீ ஜாலியாக பேசுகிற எங்ககிட்டலாம் நல்லா பழகுறோன்னே இல்லைங்க அது எங்கள் அப்பாவோடது என்னோடது கிடையாதுன்னொடனே உங்கள் அப்பா தானே அது உனக்கும் தானே இல்லை அது எங்கள் அப்பா சம்பாரித்து எங்கள் அப்பாவோடது நான் சம்பாரித்து நான் எப்போ இது பண்ணுறேன்னா அதுதான் என்னோடதுன்னொடனே டே ஜங்குக்கு ரொம்ப நல்லா பேசுகிறேன் நல்லா பெரிய பையன் மாதிரி பேசுகிறேன் நான் பெரிய பையன்தான் அப்படின்னு அப்படியா பெரிய பையன் இல்லைங்க தயவுசெய்து பக்கத்தில் மட்டும் வராங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உனக்கு என்ன மாதிரிடா இருக்குது அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சரி அப்படின்னு ஆனால் எங்கள் அத்தை நல்லா பேசுகிறாங்கடா அப்படின்னு அத்தையா என்ன அது ஆமாண்டா உனக்கு அம்மானா எனக்கு அத்தை தானேடா வரும் அப்படின்னு என்ன சொல்ல வரீங்கன்ட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு அது எங்கே போங்க அப்படிலாம் பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உனக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி கிள்ளிகிட்டே இருக்கீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஐயோ கையை எடுத்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு அந்த படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பார்த்து எடுத்து புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க அவங்க அம்மா அப்போ வராங்க அப்படியே ஒரு டம்ளரில் டீயும் இப்படி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க ஆண்டி தேங்க்யூ ஆண்டி ரொம்ப நேரமாக தலை வலிச்சிச்சு டீ கொண்டுட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கட்டும் நீ சாப்பிடும் உனக்கு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுன்னா சொல்லு அந்த லூசு பையன் கிடக்கான் நீ எதுனாலும் கேளுமானோடனே ஓகே ஆண்டி நான் கேட்குறேன் அப்படின்னோடனே சரிம்மா படிம்மா இல்லைன்னா அவன் அப்படி வல்லுன்னு விழுவானோடனே விழுந்துருவானா அவனை நான் என்னன்னு கேட்குறதே விழுவியாடா அவங்களுக்கு நான் பிடிச்சி திட்டுறேன் அப்படின்னு இம்மா போம்மா அப்படின்னு டேய் போ என்னடா அம்மா வைத்து பேசுகிற அப்படின்னோடனே அம்மா போம்மா அவங்க பாரு அவங்க இப்போ என்ன பேசி டைம் இது பண்ணுறதுக்காண்டி தான் பார்க்கணும் அப்படியேம்மா பார்க்குறோன்னு இல்லைன்ட்டு அவன் லூஸ் பையன் ஏதாவது சொல்லுவானே ஆமாம்மா அவன் லூசு பையன் தானே
அம்மா என்னம்மா லூசு பையன்ற, சேர்றா சேர்றா, சரி படி படி படி, ஒன்றும் இல்லை, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 2 பேரும் படிக்க ஆரம்பிங்க. அப்படியே டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டே இருக்கீங்க. அரௌண்ட் ஒரு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னோடனே அவங்க அம்மா டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு, நீ சாப்பிட்டு தாம்மா போகணுன்னு. ஆண்டி இல்லை ஆண்டி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன்னு, நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. அவங்க சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையே, புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கோங்க. ஆண்டி இதை வைங்க ஆண்டி, இப்படி வைங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஏம்மா நீ நல்லா சாப்பிட்றவான்னு. ஆண்டி நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறோம். அதை நம்ம கரெக்டாக செய்யணுன்னே. சொல்லுமா, அந்த பக்கத்தில் இருக்கான் பாரு, ஒரு காய் வச்சா சாப்பிட மாட்டான், எடுத்து எடுத்து உரமாக வச்சிடுவான், கருவேப்பிலை சாப்பிட்னா சாப்பிட மாட்டேன்னு. அம்மா ஏம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுற, அசிங்கப்படுத்தாதம்மானோடனே. நான் சொல்லுவேன்டா, எனக்கு இன்னைக்கு தான்டா வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸ்கூல்லலாம் பேரண்ட்ஸ் டீச்சிங் மீட்டிங் போனால் இவனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நான் இது சொன்னாலும், ஐயோ சார் இந்த பையன் அப்படி இருக்க மாட்டான் மேடம், நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது சொல்லாதீங்க, ஏதாவது வந்து சொல்லணும்னு சொல்லாதீங்க மேடம்னுவாங்க. எனக்கு தான்மா இவனை பற்றி தெரியும், வாயினா வாய், அவ்வளோ வாய் அடிப்பாமோன்னு. அப்படியா ஜங்குக்கு அப்படின்னா, எம்மா சும்மா நீ இருமா அப்படின்னோடனே, இனிமேல் அப்புறம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன். நீ கூப்பிட்டு வர மாட்டேடா, கூப்பிட்டு வர மாட்டேடா அவங்க அம்மா சொன்னேன். இல்லை ஆண்டி அவன் சொன்னான், அவன் கிடக்கான், நான் வரேன் ஆண்டி இனிமேல் வீட்டுக்கு அப்படின்னோடனே, நீ வாம்மா அவன் கிடக்கான், நம்ம 2 பேரும் ஜாலியாக பேசலாம், அப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் வாம்மா அப்படின்னோடனே, ஓகே ஆண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, டே ஜங்குக்கு போய் வீட்டில் விட்டுட்டு வாடா அப்படின்னோடனே, சரிம்மானோடனே, இல்லை ஆண்டி நான் போய்க்கிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. இப்போ இந்த விட்டுட்டு வரோம், அவன் சும்மா தான் இருக்கான்னு. சரி ஆண்டி. உடனே ஜங்குக்கு வந்து வெளியே போகிறான். சரி ஏதோ சைக்கிளில் தான் எடுக்க போகிறான்னு பார்த்தா, அங்கே ஷெட்டில் இருந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கை வந்து எடுக்கிறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த பைக்கு வாயை பிளந்து பார்க்குறேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்டுனா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அதனால் வந்து அந்த பைக்கை வெளியே எடுக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னம்மா அப்படி பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு இந்த பைக் மாடல் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு. சரிம்மா நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா, ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் வரணுன்னே. ஆண்டி அவன் கிடக்கான், அவன் இல்லைனாலும் கூட நான் டெய்லி வரேன் ஆண்டினோடனே. சரி வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னோடனே, போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அமுச்சு விட்றாங்க. உடனே பைக்கில் ஏறிட்டு அப்படியே போகிறீங்கன்னொடனே, என்னங்க உண்மையிலே அப்போ இந்த பைக் உங்களுக்கு பிடிக்குமானோடனே, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க. வீட்டுக்கு வந்து ஜங்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கா. அப்போ ஜங்குக்கிட்ட சொல்கிறேன், ஜங்குக்கு வீட்டுக்கெலாம் போக டைம் இருக்குடா, நீ எங்கேயாவது இப்படி லாங் ட்ரைவ் மாதிரி போகலாமான்னொடனே, இல்லைங்க வீட்டுக்கெலாம் வெள்ளனா போகணும், நீங்கள் போய் தூங்கணும்னு. டே அந்த பருப்பெல்லாம் எனக்கு தெரியும், வாடா எங்கேயாவது போகலாம் அப்படின்னோடனே. இல்லைங்க அது அப்போ நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே கூப்பிட்டு போக மாட்டேன்னொடனே. இல்லைங்க வாங்க போகலாம், எங்கே போகலான்னு. சும்மா அப்படியே பைக்கில் போகலாண்டா, ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னோடனே. இவ்வளோ நாள் படித்தது ஒரு மாதிரி தலைவலிக்கு ஏதாவது மெடிக்கலில் வாங்கிட்டு வரோன்னே. அதெல்லாம் ஒன்று நான் சும்மா அப்படியே அந்த ப்ரீஸை ஃபீல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னே. சரி அப்படின்ட்டு அப்படியே பைக்கில் போயிட்டே இருக்கீங்க. அந்த ரோடு வந்து ஹைவேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடம், அதனால் ஆள் இடமே இல்லையா. அப்படியே வந்து அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்கீங்க. என்ன நினச்சிங்கன்னு தெரில, அப்படியே ஜங்குக்கு போய் டைட்டாக அப்படியே பேக் ஹக் பண்ணோன்னே. அவன் ஒரு நிமிஷம் டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டான். அப்படியே டக்குன்னு அப்படி நிப்பாட்டினோடனே நம்ம முதுகில் இடிப்போம்ல, அந்த மாதிரி இடித்தோடனே. என்னடா அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு பார்க்குறேன், கை இருக்குது. அப்படியே சரி அப்படின்ட்டு மறுபடியும் ஓட்டலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இதுக்கு தான் நிப்பாட்டியிருக்கானோடனே. டே என்னடா வைக்கப்படுறியா அப்படின்னே. இல்லையே நான் எதுக்கு வைக்கப்படணும் அப்படின்னே. ஏன் வைக்கப்படலையானோடனே. இல்லை நான் வைக்கப்படல. அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு பிடிச்சதுக்கு சந்தோஷமா? ஆமாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு. என்னடா சொல்லிட்ட அப்படின்னு. நான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்படியா அப்படியா அப்படின்ட்டு மறுபடியும் எப்படி எக்கி பக்கத்தில் வராங்க. இல்லைங்க அதானே இந்த இந்த வார்த்தையை கேட்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற. நீ இல்லைங்கன்னு சொல்லும் போது தானே எனக்கு ஒன்று வம்பளுக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு தோணுதுன்னு. போங்க நீங்கள் இனிமேல் என்கிட்ட பேசாதீங்கன்னு. பேச வேணாமா? இல்லை பேசுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே. சரி வண்டி எடு அப்படின்ட்டு அப்படி வண்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து இந்த
பானிபூரி கடை இருக்குங்களா, அந்த மாதிரி கடை இருக்குது. டெய்லி வாடா ஒரு பானிபூரி சாப்பிடணுன்னு. நீங்கள் இப்போ தானங்க சாப்பிட்டீங்க, எனக்கு பசிக்குது வரியா வரலன்னு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பானிபூரி சாப்பிட்டு, அப்புறம் பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு போய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு மறுபடியும் பைக்கில் ஏறி வீட்டுக்கு போகிறீங்க. அப்படி வீட்டுக்கு போகிறீங்க. டெய்லி இனிமேல் உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, டெய்லி காலைல லேட்டாக வருவீங்க, உட்காந்து கிளாஸஸை வந்து ஏனோ தானோன்னு கவனிச்சுட்டு, அந்த நம்ம நம்ம கேங்லலாம் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல, ஸ்டாஃப் சொல்லி தந்தா கூட அவ்வளோ புரியாது. அந்த ஃப்ரெண்டு வந்து உட்கார வச்சு நமக்கு சொல்லி தரும்போது எல்லாமே புரியும்ல. அந்த மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறத ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கிடுவீங்க. உட்காந்து படிக்கிறது எல்லாமே செய்வீங்க. காலைல வந்து ஸ்டாஃப் சொல்லி தரதை டெரஸில் உட்காந்து சொல்லி தரோம். வீட்டில் போய் உட்காந்து படிப்பீங்க. எப்பயும் போல் வந்து வீட்டில் வந்து ஜங்கு டேஸ் அப்படியே தான் டெய்லி. இப்போலாம் வந்து ஜங்குக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல, இவங்க வந்து அப்போ அட்டம்ப்டெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முகம் சுளிக்காமல் எத்தனை தடவை நீங்கள் டவுட் கேட்டாலும் அத்தனை தடவையும் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி, அவ்வளோதான், இன்றைக்கான எபிசோட நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை டீசீஸ்.